பாக்யஸ்தானத்துல போய் குரு உட்கார போறார். தெய்வமே உங்க கூட இருக்கு சார். அந்த சிவாஜி படத்துல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க, ஏய் ஆண்டவனே நம்ம கூட இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அக்கம் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் அத்தனை பேரும் நமக்கு ரொம்ப ஒரு சககாரமா ரொம்ப கூலா பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எந்த கெட்ட பேருமே கிடையாது. கெட்ட பேர்லாம் முடிஞ்சது 2026 மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் எந்த கெட்ட பேரும் கிடையாது. கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் வருவாங்க. நீங்கள் போய் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவீங்க. தெய்வ நம்பிக்கை மேலே அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ 2026 12 ராசிகளின் பலன்களை பார்க்க போறோம். கண்டிப்பாமா, பண்ணிடலாமா. இந்த மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு நம்மளுடைய பலன்கள் என்னவாக இருக்க போகுது, பெர்சன்டேஜ் என்னவாக இருக்க போகுது, ஐயா பரிகாரங்கள் என்ன இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க பண்றோம் அப்படின்ற மனநிலையில் இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள் இது உங்களுக்காக. விருச்சிக ராசி 2026 உண்மையை சொல்லணும்னா ஒரு பெரிய பேரானந்தத்தை காணக்கூடிய, இனிமேல நித்தியானந்தம் தான். நீங்க பயங்கர சந்தோஷமா இருக்க போறீங்க. குஷினா குஷி, அவ்வளோ குஷி. பாக்யஸ்தானத்துல போய் குரு உட்கார போறார். தெய்வமே உங்க கூட இருக்கு சார். அந்த இதுல சொல்ற மாதிரி சிவாஜி படத்துல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க, ஏய் ஆண்டவனே நம்ம கூட இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான பக்தி, தெய்வ ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். என்ன வேணும் உனக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்குங்கிற மாதிரி விருச்சிகத்துக்கு செம்ம டைமிங் ஓடிட்டு இருக்கு. டைரக்டாக பார்வை பலம் உங்கள் ராசி லக்னத்தில் இருக்க குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஏற்படக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு 100% வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம். பூர்வீக சொத்து உங்கள் பேர் ரெஜிஸ்டரே பண்ணிடுவாங்கய்யா. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய பேருக்கு மனசுக்கு பயங்கரமான தெம்பு தைரியம் கொடுக்கும். சகோதரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகும். அக்கம் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் அத்தனை பேரும் நமக்கு ரொம்ப ஒரு சககாரமாக ரொம்ப கூலாக பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எந்த கெட்ட பேருமே கிடையாது. கெட்ட பேர்லாம் முடிஞ்சது 2026 மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் எந்த கெட்ட பேரும் கிடையாது. கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். 5, 9 கூடிய பாவகங்களில் திரிகோணங்களில் எப்பெல்லாம் சனி குரு காம்பினேஷன் ஏற்பட்டிருக்கோ அந்த டைம் பீரியடில் தான் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். அப்போ கல்யாணம் ஏற்படும். நிறைய பேருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் உங்களை கூப்பிடுவாங்க. பயங்கரமான செல்வாக்கு. உங்களை பார்த்தோன்னே கையெழுத்து கும்பிடுவாங்க. குருவுடைய பார்வை இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் 1.5 இயர் 2027 ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதாவது எவனுமே உங்களை ஆட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக நீங்கள் மாற போறீங்க. விருச்சிகத்தில் பிறந்த இவ்வளோ நாள் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அழுகக்கூடிய நிலைமைகள் இனிமேல் அழுகிற மாதிரியே இருக்காது. எந்த அழுகும் கிடையாது. உங்களை பார்த்தா அவன் சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களை பார்க்குறவங்களே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை, பெரிய தன்னம்பிக்கையை நீங்கள் மாற போகிறீங்க. மெயினாக உங்கள் வீட்டுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடவாங்க. வீட்டில் பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் வருவாங்க. நீங்கள் போய் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவீங்க. தெய்வ நம்பிக்கை மேலே அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும். பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம் எல்லாத்துலேயுமே இறங்குவீங்க. நிறையா விஷயம் நடக்கும். மெயினாக நிறையா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், எம்பசியில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு என்ன நடக்காது சொல்லுங்கள். விருச்சிகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய பிராப்தம் கூட இருக்குது 2026. அதனால் உங்களுக்கு அடிக்கிற லக்கு வேறு யாருக்குமே கிடையாது. அந்தளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். எல்லா டைம்லையுமே இந்த மாதிரி ஒரு ஜோன் வரும்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு வருது, அது உங்களுக்கு சக்ஸஸ், அவ்வளோதான். அதனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே நல்லா இருக்க போகுதுன்னா வேறு என்ன இருக்குது. ஆக்சுவலாக விருச்சிகது ஃபஸ்ட்டு கன்னி 2026 ஜாக்பாட் கன்னி, 2வது விருச்சிகம். என்னன்னா சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 95. இதுக்கப்புறம் என்ன 90, 91, 92 கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த டைலாக்? அந்த மாதிரி 95 சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு வழிபாடுன்னு சொல்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை பிடிச்சிங்க. வீட்டில் அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். அம்மா அப்பாவை தவிர வேறு எதுவுமே தெய்வமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் தெய்வமே. அதனால் அம்மா அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா, பாத பூஜை செய்தீங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். விருச்சிகத்துக்கு ஒரு அமேசிங் டைம் பீரியட் ஆரம்பிக்கப்படுது. 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். அந்த விருச்சிகத்துக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர்.
பீஸ்ஃபுல் நியூ இயர் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம குழந்தை அப்படின்னு உலகத்துக்கு முன்னாடி இந்த சிம்பாவை தூக்கி காட்டுவார்ல, அந்த மாதிரி இது என் குழந்தை அப்படின்னு உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த குட் நியூஸை கொடுத்துருவாங்கன்னா அவங்க யாராக இருப்பாங்க? 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் வந்து டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஆழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்யா, ஜாக்பாட் அடித்தான் பத்தியா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவன் நார்மலாகவே கெத்தாக சுற்றுவான் சார், அவனுக்குன்னு கரெக்டாக ஜாக்பாட் அடிக்கும். அந்த ராசிக்காரங்க யார்? ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் ஆகும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஜாக்பாட் அப்படின்றது டெஃபினெட்லி இட்ஸ் அ கேம் ஆஃப் தி ஸ்டார்ஸ். அதை தாண்டி உழைச்சிக்கிட்டே இருக்கேன் சார், எனக்கு இந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் வேணும் அப்படின்னு ஒர்க் இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேரோட மனசில் ஒரு ஆசை இருக்கும். அந்த உழைப்புக்கு அங்கீகாரம், அந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் வந்துரும்பா அப்படின்னா அது எந்த ராசிக்காரங்களா இருக்கும்? 2026 ப்ரமோஷன் வரக்கூடிய ராசிகள். நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நிறைய பேருக்கு. வராத ப்ரமோஷன் வரப்போகிறதா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின். அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் வந்து ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள். 2026 ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. பட் டெஃபினெட்லி இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் இந்தந்த விஷயங்களை கண்டிப்பாக செலுத்தியே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்களே சார். இந்த வருஷம் கொஞ்சம் ஹாட் சீட்டில் இருக்க போகும் அந்த ராசிக்காரங்க யார்? கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் வந்து ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது. ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தெரியுமா இருக்கலாம்.